إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாகுகிறது. ஸலவாத்தும் ஸலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருள்கொடை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அறிவொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தாபியீன்கள் சுகதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஆணைக்கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் வழி ஹுத்பா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2
பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதார்த்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து வருகிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலன் பிதக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, மனித படைப்பை பற்றி கூறும்போதோ அல்லது மனித உடலை பற்றி கூறும் பொழுதோ இப்படி ஒரு வாக்கியம் தவறாமல் சொல்லப்படுவதுண்டு. மனித படைப்பை பற்றி கூறும்போதோ அல்லது மனிதனுடைய உடல் அமைப்பை பற்றி கூறும்போதோ இப்படி ஒரு வாக்கியம் தவறாமல் சொல்லப்படுவதுண்டு. மனித உடல் இரத்தத்தாலும் சதையாலும் எலும்புகளாலும் ஆனது என்று சொல்லப்படுவதுண்டு. இது உண்மைதான். மனித உடல் இரத்தத்தாலும் சதையாலும் எலும்புகளாலும் ஆனது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் நாம் சொல்ல மறந்த, நாம் யோசிக்க மறந்த ஒரு முக்கியமான அம்சமும் மனித உடலுக்குள் கலந்து இருக்கிறது. ஆனால் அது வெளியிலே தெரிவதில்லை. ஆம், மனித உடல் சதையாலும் எலும்புகளாலும் இரத்தத்தாலும் ஆனது மட்டுமல்ல, மனித உடல் உணர்வுகளாலும் ஆனது. எப்படி இரத்தத்தில் வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் கலந்து இருக்கிறதோ அதே போல மனிதன் உணர்வுகளின் கலவையாக படைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்குள்ளும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சில ஏற்றத்தாழ்வுகள், சில வித்தியாசங்கள் இருந்தாலும் உணர்வுகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். எல்லா மனிதர்களிடத்திலும் சாதகமான, எதிர்மறையான, நேர்மறையான, நடுநிலையான நிறைய உணர்வுகளை மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மௌனம், எதுவும் பேசவே அமைதியாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய மௌனம், ஒரு மனிதனின் பேச்சு, ஒரு மனிதனின் சிரிப்பு, ஒரு மனிதனின் அழுகை, ஒரு மனிதனின் உடம்பல், இவைகளெல்லாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது பிற மனிதர்களிடத்திலே இவரது உணர்வுகளை அது வெளிப்படுத்தும் விதமாக அது அமைந்திருக்கிறது என்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதர்கள் உணர்வுகளின் கலவையாக இருக்கிறார். அவனுக்குள் கோபம் இருக்கிறது, மனிதனுக்குள் அன்பு இருக்கிறது, மனிதனுக்குள் பாசம் இருக்கிறது, மனிதனுக்குள் இரக்கம் இருக்கிறது, அவனுக்குள் காமம் இருக்கிறது. இப்படி அதிகமான உணர்வுகளின் கலவையாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். இதை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சொல்லணும் அப்படின்னா, மனிதனுடைய மனம் இருக்கிறது, அது மென்மையானது. ஆங்கிலத்திலே சென்சிட்டிவ் என்று சொல்வதை போல மனிதனுடைய மனம் மென்மையானது. இந்த மனம் காயப்படுகின்ற பொழுது, மனிதனுடைய மனதில் ஏதேனும் யாராலும் நோவினை செய்யப்படுகின்ற பொழுது அந்த காயங்களும் ரணமும் ஆறுவதற்கு ரொம்ப நாள் பிடிக்கும். உடலிலே ஏற்பட்ட காயங்கள் குணமாகுவதற்கு சில மாதங்கள்,
ஒரு மனிதனுடைய மனதிலே ஆழ்மனதிலே காயம் ஏற்பட்டு விட்டால் இந்த காயம் ஆழ்வதற்கு ரொம்ப நாட்கள் பிடிக்கும் என்பதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த சண்டை சச்சரவுகளை பற்றி கூறும் பொழுது தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மனஸ்தாபம்னு சொல்லுவார்கள். அடித்து புரண்டு சண்டை போட்டிருப்பார்கள், சில மாதங்களிலே சேர்த்து விடுவார்கள். நிறைய பார்ப்போம். அடிச்சு புரண்டுவாங்க, பறக்கும். சில மாதங்களிலே கை கொடுத்து நடந்து செல்வார்கள், ஆச்சரியத்தை பார்க்கலாம். ஆனால் அடித்திருக்க மாட்டார்கள். பெரிய சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்காது. வாயால் வார்த்தைகளை விட்டிருப்பார்கள். மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தியிருப்பார்கள். நீண்ட நாட்கள் இந்த மனஸ்தாபம் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய உச்சமாகத்தான் சிலர்கள் இப்படி வசனம் பேசுவார்களோ என்றோ தெரியல. நான் செத்தால் என் ஜனாசாவுக்கு நீ வராதே, நீ செத்தா உன் ஜனாசாவுக்கு நான் வரமாட்டேன். இது சரியா தப்பா? இதெல்லாம் தனியா ஒதுக்கிட்டு இந்த வார்த்தை எதன் வெளிப்பாடு என்று சொன்னால், மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஆறுவதற்கு நீண்ட நாட்கள் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் இஸ்லாம் ஒரு அழகான வாழ்க்கை முறையை சொல்லித் தருகிறது. நீங்கள் வாழும் காலத்தில் மற்றவர்களை எந்த வகையிலும் காயப்படுத்தி விடாதீர்கள். எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள். உனக்கு எப்படி கோபம் வருமோ, உனக்கு எப்படி எரிச்சல் வருமோ, உனக்கு எப்படி டென்ஷன் ஆனால் நீ கத்துவாயோ, அதே போல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து வாழ்வதற்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நெருங்க பல வசனங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, வாழ்வது எப்படி என்பதற்கு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் நிறைய உபதேசங்களை செய்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய சாபக்கேடு, நாம் பேசுவதில்லை. நம்முடைய மௌனம் மற்றவர்களை காயப்படுத்தும், நம்முடைய செய்கை மற்றவர்களை காயப்படுத்தும். நம்முடைய பேச்சு தான் மற்றவர்களை காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்வை போதும், ஒரு குரலிலே ஒரு கனத்த குரல் போதும். இவைகள் எல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தும். இதன் விஷயத்தில் முஸ்லிம்கள், இறை நம்பிக்கையாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல்ல சில பள்ளிவாசல் இங்க நடக்கிறது இல்ல, சில பள்ளிவாசல்ல நம்ம பார்க்கிறோம். பள்ளியினுடைய பணியாளர் பள்ளிவாசலை அவரால் முடிந்த வரைக்கும் சுத்தமாக வைத்திருப்பார். சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொடரக்கூடியவர்கள். இவங்களுக்கு என்ன வேலைன்னா, வாங்க சொல்வதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து இதை யாரும் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் எந்த வகையில் யாரை புண்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுடைய சொற்கள் இனிய சொற்களாக இருக்க வேண்டும். அவனால் சொற்களின் மூலமாகவோ, செயல்களின் மூலமாகவோ, மௌனத்தின் மூலமாகவோ, அங்க அசைவுகளின் மூலமாகவோ, கண் ஜாடைகளின் மூலமாகவோ யாருக்கும் அவனால் காயம் ஏற்பட்டு விடவே கூடாது என்பதில் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் கவனமாக இருக்கிறோம். பள்ளிவாசல பார்ப்போம், ஒருத்தர் வருவர், தொடர்புடையவர், ஒரு வார்த்தை யாருக்கும் பேச மாட்டார். அப்படியே போய் ஜன்னல் ஓரத்தில் கையை வச்சு இப்படியே தொட்டு பார்ப்பார், அப்படின்னு பார்ப்பார். அவ்வளவுதான். இந்த செயல் இது சம்பந்தப்பட்டவர்களை பாதிக்கும். இதற்கு நேர தனியா கூப்பிட்டு அழகா சொல்லிட்டு போயிடலாம். கையை தலைமைக்கு போனா, இப்ப நான் கூட ஆரம்பத்தில் இங்க நிக்க பொழுது இந்த தப்பை செஞ்சேன், இப்படி நான் பாட்டுக்கு தொட்டு தலைவிடுவோம். இந்த தூசி இது யாருக்கு இந்த பாதிப்பு வரும் தெரியுமா? பள்ளியினுடைய பணியாளர்களுடைய மனசு புண்படும். ஏதோ சிம்பாலிக்கா நம்மை செய்கையாக நம்மை இவர் குறை சொல்லுகிறார். இது உண்மை. வீட்டிலே 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடும்.
சில கணவன்மார்களை பார்க்கிறோம், என்றைக்காவது ஒரு அரை மணி நேரம் தவற விட்டு விட்டால் மேலையும் கீழையும் குதிப்பதை பார்க்கிறோம். மனைவிக்குரிய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத எத்தனையோ கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத பெற்றோர்களும், பெற்றோர் மனைவியும், இவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத பெற்றோர்களும் இன்றைக்கு நிறைய உருவாகிவிட்டார்கள். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் பக்குவப்படுத்தும். அதிகாலை நேரம் தெருக்களிலே ஒரு காட்சியை பார்க்கிறோம். குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் வருகிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? குப்பை வந்துருச்சா பாரு அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். குப்பை அள்ளுகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு பேரே குப்பை தான். இந்த அம்மா கேட்ட உடனே குழந்தை போய் பார்க்கும், குப்பை வந்துருச்சு. ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்லலாம் அல்லவா? நம்ம கிட்ட யாரையும் ஏற்றலாம் பேச போவதில்லை. நம்மிடத்திலே அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த போவதில்லை. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க அசைவுகள், அவருடைய கண்சாலைகள் எல்லாம் சீராக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் மற்றவர்களை அது புண்படுத்தவே கூடாது. சில நல்ல சகோதரர்களை பார்க்கிறேன், சலாம் சொல்லும் பொழுது அதிலே ஒரு விஷத்தனத்தை வைத்திருப்பார்கள். சலாலேக்கும் அப்படின்னு ஏன் இந்த ஸ்நாக் உள்ள பாத்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள அடக்கி இருக்கும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் மனிதர்களே அல்ல. அவர்கள் மெத்த படித்திருந்தாலும் சரி, விவாதத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டாலும் சரி, பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்காதவர்கள் அவர்கள் மனிதர்களாகவே இருப்பதில்லை. மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால், மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அதற்கு மதிப்பு கொடுத்து தன் லைஃப் ஸ்டைலை அவன் அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவன் மனிதனாக மாறுகிறான். பாருங்கள் தோழர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை. நபி பல நாடுகள் வல்லரசுகள் எல்லாம் அவர்களை பார்த்து பயந்தது. இவ்வளவு பெரிய ஆளுமை. அவர்களுடைய கண் அசைவுக்கு உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்த உத்தம தோழர்கள். ஆனால் எங்கேயும் நான் பெரிய ஆள் என்று செய்கையிலோ, நான் பெரிய ஆள் என்று பாவனையிலோ, நான் பெரிய ஆள் என்று சத்தத்தை உயர்த்தியோ மற்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் நடந்ததே இல்லை என்று வரலாறு நெருங்க நாம் பார்க்க முடியும். இது வல்லவா சுன்னத். நபி வழி என்று சொன்னால் இதுதாங்க நபி வழி. நபி வழியினுடைய முத்தாய்ப்பு, நபி வழியினுடைய உச்சம் அப்படின்னா நாம் செய்கின்ற இது போன்ற நல்ல கேரக்டர்களுடைய மாற்றங்கள் தான் நபி வழியினுடைய உச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டி தொழுகிறார்கள். இந்த ஒரே ஒரு செய்தி போதும். பிறர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில பேர்களை நாம பார்க்கிறோம், என்னையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த உணர்வுகளை நாம எப்படி பிரித்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, தமிழிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் அல்லவா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே மாதிரி கடையினுடைய முதலாளி ஒரு தப்பு செய்து விடுகிறார், ஊழியர் இந்த குதிப்பார், கண்டிக்க வேண்டியதுதான். அதற்கு ஒரு அளவு இல்லையா? அப்போ உனக்கு எப்படி கோபம் வருமோ, எப்படி முதலாளிக்கு கோபம் வருமோ, எப்படி முதலாளிக்கு மாறும் சூடு சொரணை எல்லாம் இருக்கிறதோ அதே போல தொழிலாளிக்கும் இருக்கிறது என்ற மனோநிலையோடு வாழ்வதற்கான அத்தனை அம்சங்களை மாற்றம் சொல்லி தருகிறது. நான் முதலாளி, நான் செய்வதுதான் சரி, நான் இந்த இடத்தினுடைய தலைவர், நான் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய நிலைகளை அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கும். நமக்கு எப்படி கோபம் வருமோ அதே போல நம்மிடத்திலே கை நீட்டி சம்பளம் வாங்குகின்ற தொழிலாளிக்கும் கோபம் வருமோ,
நம் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கும் கோபம் வரும், நம் மனைவிக்கும் கோபம் வரும், நம் தாய்க்கும் கோபம் வரும், சில சமயங்களில் பிள்ளைகளுக்கும் கோபம் வரும். எல்லோருடைய ஃபீலிங்ஸையும் புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் தான் மனிதர்களாகவும் உண்மை முஸ்லிம்களாகவும் இருக்க முடியும். இதோ மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போதிலிருந்து நீங்க எப்படி பழகணும் அப்படின்னா, இந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி மதிப்பு கொடுக்கிற பழக்கம் இருக்கு, அதுவும் தவறுதான். ஒரு படிக்கக்கூடிய மாணவன் வாத்தியார் இடத்துல ஏதோ அடங்கி முன்பில இருந்துருவான். ஆனால் அந்த பள்ளியினுடைய வாட்ச்மேன் இடத்தில் நிறைய பேர்களை நாம பார்க்கிறோம். வாட்ச்மேனை பேர் சொல்லி அழைக்கிறது, வண்டி ஓட்டிட்டு வர டிரைவர்களை பேர் சொல்லி கூப்பிடுறது, இப்படி மற்றவர்களுடைய உணர்வு இதனால் காயப்படும் என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. எந்த வகையிலாவது அவர்களுடைய மனது பாதிக்கப்படும் என்ற சூழல் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். பின்னாடி இருந்து குழந்தையினுடைய அழுகின்ற சத்தம் கேட்கிறது. ஹதீஸிலே பார்க்கிறோம், இன்னி லஅூமு இலா ஸலாத்தி வ அன உரீது அன் உதவ்வல ஃபீஹா. நான் தக்பீர் கட்டி தொழுகின்ற பொழுது நீண்ட நேரம் நிறைய வசனங்களை ஓத வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லோருடைய ஃபீலிங்ஸையும் புரிந்திருக்கிறார்கள். ஃபஅஸ்மஉ புகா அஸ்ஸபி. பின்னால் நிற்கக்கூடிய தொழுகையில நிற்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஃபஅஸ்மஉ புகா அஸ்ஸபி. குழந்தையினுடைய அழுகுரல் எனக்கு கேட்கிறது. மற்றவர்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டார். இது எங்களுக்கும் பொருந்தும். ஆகிய காரணத்தினால் தான் ஜும்மாவை ஷார்ட்டாக முடிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஃபஅதஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி கராஹியத அன் அஷுக்க அலா உம்மி. எங்கே நான் நீண்ட நேரம் வசனங்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தையின் தாயின் மனது புண்படுமோ என்று நான் தொழுகையை சுருக்கி தொழ வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு விஷயம் போதும். சகோதரர்களே, நாம் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்கிறோம். வெறும் தொழுகை, இபாதத் இவைகளை தவிர்த்து விட்டு முடிந்த வரைக்கும், சில நேரங்களில் தெரியாம ஏதாவது நடக்கலாம், முடிந்த வரைக்கும் நம்மால் சொன்னாலோ செயலாலோ முக பாவனையாலோ எந்த விதத்திலும் மற்றவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதர்களாகவும் வாழ முடியும், முஸ்லிம்களாகவும் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தருவானாக. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் அமர்வில் ஒரு முக்கிய செய்தியாக நாம் அறிந்து கொண்ட செய்தி, பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ்வோம். இது ஏதோ வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னு நாம கடந்து போய்விடக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்டளையாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிமுக்கு என்னங்க விளக்கம்? யாருக்காவது தெரியுமா? அதிகபட்சமாக நாம் என்ன பதில் சொல்லுவோம்? முஸ்லிம்னா ஐவேளை தொழக்கூடியவர்கள், 5 கடமையை நிறைவேற்றுபவர்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லுவோம். இந்த உலகத்திலே இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் சொல்லியிருக்கவே முடியாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு. முஸ்லிம் என்றால் யார் என்பதற்கு விளக்கமாக இப்படி சொல்லப்படுகிறது, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அவனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இஸ்லாம் என்றாலே அமைதிதான். முஸ்லிம் என்பதற்கு வரை விளக்கணமே அவனால் யாருடைய உணர்வுகளும் காயப்படுத்தப்படாது, அவனால் யாருடைய மனதும் புண்படுத்தப்படாது. அவன் அறிந்தோ அறியாமலோ, சொல்லாலோ செயலாலோ
ஜாடையாலும் ஏன் இதை நாம் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, நிறைய பள்ளிவாசல்ல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் தொழுக வந்துருவார், முன்சப்பில் போன உடனே பின்னாடி 2 பேர் பெரியவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, இந்த உதவி மட்டும் மேலே தூக்குவாங்க அப்படின்னு முடிச்சு. சில நேரங்களில் கண்ணை இப்படி காமிக்கிறது. இந்த செயல்ல எவ்வளவு பெரிய உள்ள தத்துவம் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் போயிடுவாரு, அவரை பார்த்த உடனே அப்படி உதவி அப்படி மேலே தூக்குறது, கண்ணை அப்படி காமிக்கிறது முடிச்சு. நம்மை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். ஆனால் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். சிசிடிவி கேமரா இருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாட்டியும் கூட அப்படி ஒரு நாள் அவருக்கு தெரிந்தால் அவருடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும். முடிந்த வரைக்கும் அன்பு உறவுகளே, வாழ்கின்ற வாழ்க்கை கேரண்டி வாரண்டி இல்லாத அற்பமான வாழ்க்கை. நோ கேரண்டி நோ வாரண்டி. இது எதுக்கு பொருந்தும்னா லைஃபுக்கு தான் பொருந்தும். வாழ்கின்ற வாழ்க்கையை இறை வழிபாட்டோடு மற்ற மனிதர்களுடைய உள்ளங்களை எந்த வகையிலும் காயப்படுத்தாத வகையில் நம்முடைய வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறை திருப்தியை பெறுகின்ற நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த போன வாரம் ஒரு காட்சியை பார்க்க இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூட சீருடையில் வந்திருந்த மாணவர்கள் ஒரு பையன் இந்த ஜும்மா கலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து நின்று ஃபேனுக்குள்ளேருந்து காசை எடுத்து போட்டான். அவன் நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறான் அப்படின்னா, ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க அப்படின்னு மெசேஜ் சொல்கிறோம். அதை மனதில் வைக்குமாறு அன்புடன் கேட்கிறேன்.